தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் அதனுடைய இலக்கிய குழுவும் இணைந்து நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளினுடைய படைப்புகள் குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் இணையத்தில் பயணித்து வருகிறோம். அதிலே முதலிலே நம்முடைய நூற்றாண்டு கண்ட ஆளுமை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமியுடைய கதைகள் முழுமையாக ஒவ்வொரு நாளும் பார்த்து நாம் நிறைவு செய்து, இரண்டாவதாக பொதுவுடைமை கவிஞர் என்று அறியப்பட்டாலும் ஒரு மானுட படைப்பாளியாக இருக்கக்கூடிய தமிழொலி அவருடைய சிறுகதைகள் குறித்து நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இணைய வழியாக இன்றைக்கு 4ஆம் நாளில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. பெரும்பாலும் தமிழொலியை பற்றி கவிஞர் இன்குலாப் உயிரோவியங்கள் நூலினுடைய முன்னுரையில் இப்படி குறிப்பிடுகிறார். மனிதநேயத்தை அவர் எப்படி வரையறுக்கிறார் என்கிற குறிப்பினை அவர் பதிவு செய்கின்ற பொழுது சொல்லுகிறார் இன்குலாப், மனிதநேயம் என்பது ஒடுக்குபவனையும் ஒடுக்கப்படுபவனையும் ஒரே நிலையில் வைத்து அன்பு காட்டுவது அன்று. மனச்சாட்சி உள்ளவன் இருவருக்கும் பொதுவாக நிற்க மாட்டான். தமிழொலியின் மனிதநேயம் ஒடுக்குமுறைக்கு எதிரானது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குரல் வேண்டி இருக்கிறது. காலத்தில் கவிஞர் தமிழொலி அத்தகைய குரலாக இருந்திருக்கிறார். ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் தமக்கு சொந்தமான ஒரு குரலை கேட்காமல் போனதுதான் பரிதாபத்திற்குரியது. இதற்கு கவிஞர் தமிழொலியோ ஒடுக்கப்பட்டவர்களோ பொறுப்பாக மாட்டார்கள். இந்த நியாயத்தின் குரலை தமது மகத்து ஆரவாரத்தால் மூழ்கடிக்கும் முதலாளியம் மட்டும்தான் இதற்கு பொறுப்பாகும் என்று கவிஞர் இன்குலாப் அவர்கள் உயிரோவியங்கள் என்கிற நூலினுடைய முன்னுரையில் வகைமை செய்கிறார். இப்படி மனிதநேயத்திற்கே உரித்தாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்ட படைப்பாளி தமிழொலியினுடைய இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தோழர் உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க. உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க. நன்றி. இப்படி ஒரு மனித நேயத்தினுடைய மானுட நேயத்தினுடைய படைப்பாளியாக வாழ்ந்த ஐயா தமிழர்களுடைய படைப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் 4ஆம் நாளில் 2 மரக்கால் என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக வாழ்த்துறை வழங்க இருந்திருக்கக்கூடிய பெருமகனாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய நண்பர் இளங்கோ அவர்கள் சுருக்கமாக அனுப்பியிருந்த பொழுதும் அவரை பற்றிய செய்திகளை சொல்ல வேண்டுமென்றால் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு காரணம், அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்த ஒரு பேராளர் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். புலவர் உதை மு. வீரையன் என்கிற ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் என்று போட்டு பதிவு செய்திருந்தார். தமிழாசிரியருக்கு என்றைக்கு ஓய்வு இருந்திருக்கிறது? தமிழ் பணிக்கு என்றைக்கு ஓய்வு இருந்திருக்கிறது? ஓய்வறியா தமிழாசிரியர் நம்மோடு இன்றைக்கு வாழ்த்துறையால் இணைந்திருக்கிறார். அவர் பல கவிதை நூல்களும் காவியங்களும் படைத்திருக்கிறார். தினமணியினுடைய நடுப்பக்க கட்டுரை ஆசிரியர், சமூக அரசியல் பொருளாதார கட்டுரை நூல்களையும் எழுதியிருக்கிறார். உலக அளவில் பல்வேறு மாநாடுகளில் பங்கு பெற்றிருக்கிறார் என்று அவர் எனக்கு அனுப்பிய அந்த குறுஞ்செய்தியில் இருந்தாலும் கூட, எனக்கு தெரிந்த மட்டிலும் நான் நெருக்கமாக இருக்கக்கூடிய மலேசிய தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய அந்த அமைப்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேருரை நிகழ்த்தக்கூடிய பேராளர். அவை மட்டுமல்லாது மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும் சென்று, எல்லா மாநிலங்களுக்கும் சென்று இலக்கணம் பயிற்றுவிருக்கிற, இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால் மலேசிய தமிழர்கள் எல்லாம் போற்றுகிற, வணங்குகிற, கொண்டாடுகிற மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை ஐயா வீரையன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். நான் அவர் பெயரை பார்த்த பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், அவர் மீது
இருக்கக்கூடிய பற்று என்பது என்ன என்று கேட்டால், மலேசிய தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் முனைவர் ராமன் அப்பாசாமி ஐயா அவர்கள் அவரை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் வியந்து வியந்து பேசுவார். அப்படிப்பட்ட பேராளர் இன்றைக்கு நம்மோடு வாழ்த்துறையால் இணைந்திருக்கிறார். கதை சொல்லியாக இருக்கக்கூடிய நம்முடைய இயற்பெயரான ஜே முனியசாமி என்கிற பெயரை கொண்ட புனைப்பெயரால் யாழினி முனியசாமி என்று நம்மோடு இணைந்து பயணிக்க இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் மோரணம் என்கிற சிற்றூரில் பிறந்து 30 ஆண்டுகளாக சென்னையில் வாழ்ந்தாலும் தமிழ் முனைவர் பட்டம் அவருடைய தலைப்பை பார்த்தால் பின் நவீனத்துவ தமிழ் நாவல்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஆய்வு செய்து ஏறக்குறைய 13க்கும் மேற்பட்ட நூல்கள், குறிப்பாக கவிதை நூல்கள் 4 தொகுப்பு நூல்கள், 1 சிற்றிலக்கிய பதிப்பு நூல்கள், 2 கட்டுரைகள், 5 என 15 ஆய்வு கட்டுரைகளுக்கு மேற்பட்டு எழுதி 7 விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அன்னம் விருது, கவிதை உறவு விருது, தமிழ் சிற்பி விருது, இலக்கிய திலகம் விருது, மகாகவி விருது, தமிழன்பன் விருது, முகநூல் வேந்தர் விருது என பல்வேறு நிலைகளில் அவர் இந்த சமூகத்தால் படைப்பிலக்கியத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட கவிஞர். முரண் களரி படைப்பகம் என்கிற பதிப்பகத்தையும் நடத்தி அதிலே 100க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டு 2 ஆவணப்படங்களையும் இயக்கியுள்ளார். தற்பொழுது இவர் SRM கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியராக பணிந்து வரக்கூடிய பேராளர் யாழினி முனியசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். ஆக இரு பேராளர்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அவர்களை அழைப்பதிலும், குறிப்பாக வாழ்த்துரை வழங்குவதற்காக என் வணக்கத்திற்குரிய ஐயா உதய் வீரையன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் தமிழ்வழியினுடைய 100ஆண்டு பெரிய கொண்டாட்டமாக நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் 40 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய பெயரையும் புகழையும் தெரிந்து கொள்வதற்கு 60 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கின்றன. ஒரு 100 ஆண்டு முடிந்த பிறகுதான் நாடெங்கும் அவரை பற்றிய செய்திகள், அவருடைய பெருமைகள், அவருடைய கவிதைகள் எல்லாம் என்ன காரணம்? கண்ட கவிஞர் தமிழ்வழியினுடைய பெருமைகளை நாம் பேசுவதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இவ்வளவு காலத்துக்கு பிறகாவது அவரை பற்றி பேசுகிற வாய்ப்புக்கு நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் கலை இலக்கிய பெருமன்றங்களும் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றன. தமிழினுடைய உலகம் என்பது சங்க காலத்திலே தொடங்குகிறது. சங்க காலம் என்பது செம்மொழியினுடைய காலமாக இருந்தது. சங்கம் மருவிய காலம் கீழ்கணக்கு நூல்களுடைய காலமாக இருந்தது. இடைக்காலம் புராணங்களுடைய காலமாக இருந்தது. பிற்காலம் தற்காலம் என்பதெல்லாம் பாரதியிலே தொடங்கி பாரதிதாசனார் வந்து அவருக்கு பிறகு தமிழ்வழி வருகிறார். பாரதிதாசனுக்கு அடுத்த நிலையிலே வைத்து பாராட்டப்பட வேண்டிய தமிழ்வழி 60 ஆண்டு காலம் வெளியில் தெரியாமல் மறைந்து கிடந்ததற்கும் மறைத்து வைத்ததற்கும் காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஆங்காங்கு ஆய்வாளர்கள் ஆய்வு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரையிலே கவிஞர்களுக்கு தனி இடம் உண்டு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு
அந்த வள்ளுவர் படுகிற பாட்டை பார்த்தாலே அடுத்தடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ் மொழியை பொறுத்த வரையில் 1924 ஆண்டு புதுச்சேரியிலே பிறந்தார். மிகுந்த ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்ததினால்தான் அவருடைய குரல் எடுபடவில்லை. அது மட்டுமல்ல, பசி, பட்டினி, சோகம், காதல் தோல்வி என்று எல்லாமே அவருக்கு எதிர்மறையாகவே அமைந்து விட்டது. இவ்வளவுக்கு இடையிலும் இந்த 40 ஆண்டு காலத்தில் இத்தனை இலக்கியங்களை அவரால் எப்படி படைக்க முடிந்தது என்பதுதான் கேள்வி. 2 கவிதை தொகுப்புகள், 6 காப்பியங்கள் படைத்திருக்கிற பெருமை அவருக்கு உண்டு. வெறும் கவிஞர் மட்டுமல்ல, அவர் உரை சிறந்தவர், திறனாய்வுகள் செய்தவர், ஆய்வாளர், இலக்கிய விமர்சகர் என்று பல்வேறு முகங்களை கொண்ட தமிழ் மொழியை இருக்க வேண்டிய இடம் ஏன் இந்த இடத்திற்கு வர முடியவில்லை என்பதைத்தான் இப்போது ஆங்காங்கு ஆய்வாளர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில எல்லாருமே கவிஞர்கள் தான். எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய கவிஞர்கள் போட்டுதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாரதிதாசனுக்கு பிறகு எந்த கவிஞரும் நிலை பெற்று நிற்காமைக்கு என்ன காரணம் என்பதுதான் கேள்வி. தமிழ் வழியும் அப்படித்தான். தொடர்ந்து நூற்றாண்டு விழா குழுவை அமைத்து தலைவர் சிகரம் செந்தில்நாதன், செயலாளர் ஏத்தே முத்து இவர்களுடைய பெரிய தொண்டினால்தான் தமிழ் மொழியுடைய பெயரும் புகழும் தமிழ்நாடெங்கும் வளர்ந்தது என்று நாம் திடமாக கூற முடியும். அவ்வளவு மிகச்சிறந்த கவிஞன் அவன். அந்த கவிஞனை வெளியில் கொண்டு வருவதற்கு சேத்து சஞ்சீவி என்கிற ஒரு நண்பர் தேவைப்பட்டார். அவர்தான் அவருக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய செய்யுளையும் காப்பியங்களையும் உரைநடைகளையும் திறனாய்வுகளை எல்லாம் திரட்டி புத்தகங்களாக கொண்டு வந்த பெருமை சேத்து சஞ்சீவி அவர்களுக்கே சேரும். அவர்தான் அவரை முன்னுக்கு கொண்டு வந்தார். அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் புத்தகங்களை கொண்டு வந்து வெளியிலே காட்டி அதன் மூலமாக அவருடைய பெருமைகளை மக்கள் உணர வேண்டும் என்று செய்தார். அவரை பொறுத்தவரையிலே கவிதைகள் எல்லாம் பொது உடைமை கருத்துக்களாக மட்டும் இல்லை. அவருடைய காலத்தினுடைய தொடக்கம் பாரதி காலம் சுதந்திர போராட்ட காலம். பாரதிதாசனுடைய காலம் திராவிட இயக்கத்தினுடைய காலம். அதனால அவருடைய கவிதைகளை எல்லாம் திராவிட இயக்கத்திலே ஒவ்வொரு கூட்டங்களிலும் எடுத்து பேசி பேசி பாரதிதாசன் அவர்களுடைய புகழை தமிழ்நாடெங்கும் பரப்பினார்கள். பாரதியாருடைய பாடல்களை பாடித்தான் சுதந்திர போராட்டத்தினுடைய போராட்ட தொடரே நடக்கும். அப்படி இருவருமே அவருடைய காலத்தினுடைய அருமையினாலே அவருடைய புகழும் பெருமையும் உலகத்திற்கு தெரிந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தமிழ் மொழிக்கு ஏற்படவில்லை. சுதந்திரம் 47 பெற்ற பிறகு நாட்டிலே பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் பசியும் பட்டினியும் தான் ஓடியது. அதை அனுபவித்தவர் தமிழ் மொழி. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன். கவிதையில ஒன்று, தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன், தனிமுறை நான் உனக்கு புதிய சொத்து. எப்படி சொல்றான் பாருங்க. தமிழனை கூப்பிட்டு சொல்லுகிறான்,
நான் உலகின் சொந்தக்காரன். உலகத்துக்கு அவன் எவ்வளவு பெரிய பொது உடைமைவாதி என்பதை நாம் இந்த வரியிலேயே தெரிந்து கொள்ளலாம். தமிழனே, நான் உலகின் சொந்தக்காரன். தனி முறையில் நான் உனக்கு புதிய சொத்து. சொல்லுவதற்கெல்லாம் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் செருக்கும் வேண்டும். அப்படிப்பட்ட கவிஞர்கள் தான் புதிய புதிய உத்திகளை படைத்து புதிய சகாப்தத்தை அவர்களால் உண்டாக்க முடியும். பாரதியே சொல்லுகிறானே, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். அவனே சொல்றான், சொல்லடி சிவசக்தி. கடவுளையே அவன் அழைத்து கேட்கிறான், சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ? எதுக்கு? இந்த மாநிலம் வளமுற வாழ்வதற்கு. இந்த உலகத்தை நான் வாழ வைக்க வேண்டும், அதற்கு எனக்கு வல்லமை தர வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அதே அடிவொற்றிதான் தமிழ் ஒளியும் கேட்கிறான். தமிழனே, நான் உன் சொந்தக்காரன். தனி முறையில் நான் உனக்கு புதிய சொத்து. அது மட்டுமல்ல, அரிய பல கவிதைகளை கொண்டு வந்தேன். அரிய பல கவிதைகளை கொண்டு வந்தேன். எதுக்கு? உன்னை திருத்துவதற்கு ஓடி வந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆக நாட்டையும் மக்களையும் திருத்த வேண்டும், அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறான். அதனால்தான் அவருடைய கவிதைகளிலே பார்த்தோம்னா, ஊரை எழுப்பிடவே, துயர் ஒன்றை நொறுக்கிடவே, தாரை முளைக்கிடுவேன், தமிழ் சாதி விழித்திடவே. இந்த நாடு எப்படி இருக்கிறது? சாதியால் பிரிந்து கிடக்கிறது, சமயத்தால் பிரிந்து கிடக்கிறது, கட்சியால் பிரிந்து கிடக்கிறது, பணத்தால் பிரிந்து கிடக்கிறது. உயர்வு தாழ்வு என்கிற எண்ணம் நாட்டில் எங்கும் வளர்ந்து நாடு சிதைந்து கிடக்கிறது. இவற்றையெல்லாம் அவன் பார்த்து சொல்லுகிறான், தாரை முளைக்கிடுவேன், தமிழ் சாதி விழித்திடவே. தமிழ் சாதி விழித்து எழ வேண்டும் என்பதற்காக அவன் மிகச்சிறந்த கவிதைகளை எல்லாம் படைத்திருந்தான். இவற்றையெல்லாம் பார்த்த பன்மொழி புலவர் பேராசிரியர் டாக்டர் மூவா போன்றவர்கள் எல்லாம், என்னுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு கவிஞனை எங்களால் அடையாளம் தெரியாமல் போனது எப்படி என்று கேட்கிறார். அந்த அளவிற்கு அடையாளம் தெரியாமல் போன கவிஞர் தமிழ் ஒளியை அடையாளப்படுத்தி என்று தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, தமிழ் ஒளியினுடைய கவிதைகளை, காப்பியங்களை, எழுத்துக்களை எல்லாம் நாடு முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம். சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயமாக படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்த்துறையால் பெருமை சேர்த்த கவிஞருக்கு நன்றி. அடுத்ததாக இன்றைய கதையினுடைய நாயகனாக, கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய பேராளர் யாழினி, கவிஞர் யாழினி முனிசாமி அவர்கள் இன்றைக்கு 2 மரக்கால் என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். தோழமையே, வருக, கதை சொல்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 100ஆண்டு விழா கண்ட கவிஞர் தமிழ்களுடைய தொடர் சிறுகதை கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கிய அன்பிற்குரிய தோழர் உதயை மு வீரையன் அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் அறம் அவர்களுக்கும், வரவேற்புரையும் தொகுப்புரையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தோழர் கரு முருகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள், மதிப்பிற்குரிய தோழர்கள், தோழர் ரவீந்திர பாரதி, தோழர் அண்டனு சுரா, தோழர் கணபதி,
பேராசிரியர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 2 மரக்கால் என்கிற கதையை குறித்து இப்போது உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 2 மரக்கால் என்கிற சிறுகதையினுடைய காலம் வந்து நான் முதல்ல சொல்லிட்டு அந்த கதைக்குள்ள வந்து போகலாம்னு நினைக்கிறேன். பண்ணை ஆதிக்கம், பண்ணையார்களுடைய ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டத்துல இந்த கதை நடப்பதை போல தமிழ் வழி அவர்கள் அமைத்திருக்கிறார். இந்த கதையினுடைய தொடக்கம் முதலே கதை சுருக்கமா சொல்லிட்டா அது கேட்கறதுக்கு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். அந்த கதை போற போக்குலயே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த கதை வந்து எப்படி தொடங்குதுனாக்கா, ஒரு கிராமத்துல, ஒரு நகரத்துல வந்து இந்த கதை தொடங்குது. இந்த கதையினுடைய நாயகனாக இருப்பவன் ஒரு ரிக்ஷா ஓட்டுகின்ற ஒரு தொழிலாளி. அவனுடைய நினைவுகளா கிராமத்தில் நடந்த சில சம்பவங்களோட நினைவுகள் வரும். கடைசியா கதை வந்து முடியும். கதை வந்து ஒரு நகரத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். இடையில கிராமத்து நினைவுகள் வரும். அங்க வரும்பொழுது அந்த பண்ணையினுடைய கொடுமைகள் எல்லாம் அந்த கதையில் வரும். கடைசியா நகரத்திலேயே முடிகிற மாதிரி அந்த கதை வந்து முடிச்சிருப்பாரு. இந்த கதை வந்து சிறுகதைக்குரிய அந்த இலக்கணம் எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ கல்விப்புலத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு கதையினுடைய தொடக்கமே வாசகர்களை கவர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும், அப்படின்னு தேவையில்லாத எந்த வர்ணனையும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் வரையறை சொல்லுவாங்க பள்ளிப்புலத்துல. அந்த வரையறை எல்லாம் ரொம்ப பொருந்துற மாதிரியான அந்த கதை வந்து இருக்கு. தொடக்கம் எப்படி தொடங்குதுன்னாக்கா, வானில் பூரண சந்திரன் உதயமாகி கொண்டிருந்தான். அப்பொழுது நகரத்தின் கடைக்கோடியிலிருந்து அவன் ரிக்ஷாவை இழுத்து சென்றான் அப்படின்னு இந்த கதை வந்து தொடங்குது. அப்ப இதுல என்னன்னாக்கா, அந்த நகரத்தினுடைய எந்த உழைக்கிற மக்கள் எங்க இருக்கிறாங்க, நகரத்துல எந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு குறியீடா சொல்ற. நகரத்தினுடைய கடைக்கோடியிலிருந்து அவன் ரிக்ஷாவை இழுத்து சென்றான் அப்படின்னு வருது. இன்னொன்னு கை ரிக்ஷா இருந்தாங்க இழுத்து காலத்துலயும் இந்த கதை நடந்ததா இது பண்றாங்க. அதாவது ஒரே நேரம் பண்ணை ஆதிக்கம் இருந்தது, அதே நேரத்துல இந்த கை ரிக்ஷா இருக்கிற காலமும் இருந்த காலகட்டமா அந்த கதை எழுதப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தை நினைவுறுத்துறது இந்த கதை வந்து. அந்த அடுத்த பத்தியே வந்து எனக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலையை வந்து சொல்லுது, வறுமையினுடைய நிலையை வந்து அது அடுத்த பத்தியில வந்து சொல்றாரு. கை ரிக்ஷா எடுத்துட்டு போறான். அதுல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான், அந்த வண்டியில வந்து அமர்ந்திருக்கிறான். இவனுடைய நிலை, கை ரிக்ஷா எழுத்தினுடைய நிலையை வந்து அதுக்கடுத்த பத்தியில தமிழ் மொழி வந்து ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு. வண்டியில் அமர்ந்திருந்தவர் அவனை விரட்டவே அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். களைப்பு மிகுதியால் முகத்தில் ஊறிய வியர்வையை துடைப்பதற்காக அவன் நிமிர்ந்தான். அப்பொழுது நிலவின் முகத்தை பார்த்தான். அது அவன் தாயின் முகத்தை போலவே அவனை பரிவுடன் நோக்கியது. இந்த கதை எப்ப நடக்குதுன்னா, ஒரு முன்னிரவுல நடக்குது. சூரியன் நல்லா இல்லை, நிலா வந்து உதயமாகுது. அப்படின்னா இரவனுடைய தொடக்கத்துல வந்து இந்த கதை வந்து நடக்குது. இருட்டு பகுதி, வெளிச்சம் எல்லாம் இருக்கு இல்லையா, விளக்குகள் மூலியமா வெளிச்சம் இருக்கிறது. சூரியன் நல்லா மறைஞ்சிருச்சு, நிலா வந்து உதயமாகுது. அந்த நேரத்துல இது கதை நடக்குது, இருட்டு பகுதியான கதை நடக்குது. நிலா வெளிச்சம் வருது, இவன் ரிக்ஷா ஓட்டிட்டு கை ரிக்ஷா எடுத்துக்கிட்டு போறான். அதுல ஒரு மனிதர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த மனிதர் இவனை சும்மா விரட்டிக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப வேகமா போக சொல்லி விரட்டிட்டே இருக்கிறான். அந்த நிலாவை ஆறுதலா பார்க்கும் பொழுது அவனுடைய அம்மாவுடைய முகம் வந்து ஞாபகம் வருது. அம்மாவுடைய முகம் அந்த நிலாவை தெரிகிற மாதிரியும், அதனொட்டி அம்மாவுடைய நிலைகள் எல்லாம் அது வர மாதிரி இருக்கு. அம்மாவை போலவே அந்த நிலா தான் அவனை பரிவுடன் பார்க்குது அப்படின்ற மாதிரி தமிழ் மொழி வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது, குழந்தை பருவம் முதல் அவனை ஏந்தி வளர்த்த அன்னை வாழ்நாள் முழுவதும் துயரத்தின் அடியிலேயே கிடந்து இறந்து போனாள். அவனுடைய அம்மா எப்படி இறந்தாங்கன்னாக்கா, துயரத்தினுடைய அடியிலேயே கிடந்து அப்படியே வந்து மறிச்சு போயிட்டாங்க. மகிழ்ச்சினா என்னன்னு கூட பார்க்கல அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய நினைவு வருது. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சுடுகாட்டை வந்து கடக்குறான். அந்த ரிக்ஷால போகும்போது ஒரு சுடுகாட்டை வந்து கடக்குறான். அந்த சுடுகாட்டுல தான் அவனுடைய அம்மாவை வந்து எரிச்சாங்க. அந்த நினைவும் அவனுக்கு சேர்ந்து வருது. அவனுடைய அம்மா ஞாபகம் வந்த உடனே அந்த சுடுகாட்டை பார்த்தா அம்மா ஞாபகம் வருது. உடனே அவனுடைய கண்கள் வந்து கசியுது. பழைய நினைவுகளுக்குள்ள அவன் வந்து போறான். அதாவது கிராமத்தினுடைய நினைவுக்குள்ள வந்து போறான். ஒரு வறுமையான சூழல்ல வந்து அவனுடைய குடும்பம் இருந்தது இல்லையா, அந்த நினைவுக்குள்ள வந்து போறான். அவங்க அப்பாவுக்கு வந்து சுத்தமா வேலை இல்லை. ஒரு 5 நாள் தொடர்ச்சியா உணவு இல்லாம அந்த குடும்பம் வந்து பட்டினியில இருக்கு. இப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணனா, இந்த ரிக்ஷா ஓட்டுகின்றவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த பசியினுடைய கொடுமையை தாங்க முடியாம கிடைக்கிற இலை தழைகள் எல்லாம் எதாவது சாப்பிட முடியுமோ அந்த இலை தழையெல்லாம் பறிச்சு சாப்பிடுறான். அதை பார்த்து அவங்க அம்மா வந்து ரொம்ப விம்மி விம்மி அழுகுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு இரவு பொழுதுதான் இருக்கு. அந்த நேரங்கள்ல பசியினுடைய கொடுமையில தாங்காம இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் இரவுல வீட்டை விட்டு அவசரமா வெளியே கிளம்பி போறாரு.
வெளி கிளம்பி போகும்போது சீக்கிரம் ஏதோ எடுத்துட்டு வர போறாரு, ஏதோ வாங்கிட்டு வர போகிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது என்னன்னா அவங்க இரவு முழுக்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனா போன தந்தை வந்து அந்த இரவு வந்து வீட்டுக்கு திரும்ப வரல. காலையில பார்க்கும் பொழுதுதான் ஒரு செய்தி வந்து வருது. மிராசுதாரர் வீட்டுல ஆடு மாடு கட்டி வச்சிருக்கிற இடத்துல அந்த அவருடைய அப்பாவை, அந்த சிறுவனுடைய அப்பாவை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. வந்த உடனே இவனும் அவனுடைய அம்மா எல்லாம் ஓடுறாங்க. அந்த பகுதியில வாழ்கின்ற மக்கள் எல்லாம் அங்க போகும்போதுதான் பார்த்தாக்கா மரத்தோட அந்த வீட்டுல ஆடு மாடா கூட கட்டி வச்சிருக்கிற இடத்துல அந்த மனிதர் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மிராசுதாரர் என்ன பண்றானாக்கா ரொம்ப கொடூரமா சாட்டையால அந்த மனிதரை வந்து அடிக்கிறான். அந்த சிறுவனுடைய அப்பாவை வந்து அடிக்கிறான். என்னன்னு பார்த்தோம்னாக்கா அன்று இரவு போகும் பொழுது அப்புறம் அடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா காவல்துறையில ஒப்படைச்சிருவான். போலீஸ்காரங்க வந்து அவரை எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து விசாரிக்கும் போதுதான் தெரியும். அந்த அன்னைக்கு இரவு பசங்க எல்லாம் குழந்தைங்களா பட்டினியா இருக்கிறதுனால அந்த மிராசுதாரருடைய நிலத்துல போயிட்டு ஒரு 2 மரக்கால் அளவுக்கு அந்த நெற்கதிரிகளை வந்து அறுத்து வச்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு தான் அவனுக்கு எட்டுன்னு போய் பிடிச்சிட்டு போயிட்டு அங்க வீட்டுல ஆடு மாடு கட்டி வைக்கிற இடத்துல அந்த கொட்டையில கட்டி வச்சு அவர் வந்து சித்திரவதை பண்றானுங்க. அந்த ஒரு 2 மரக்காய்க்காக அவனை அடிச்சு துன்புறுத்திட்டு காவல்துறையிலும் ஒப்படைக்கிறான். காவலர்களும் அவன் என்ன பண்ணாங்கன்னாக்கா அவர் என்ன பண்றாங்கன்னாக்கா 5 ஆண்டுகள் அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அந்த 2 மரக்கால் நெல்லை எடுத்து திருடியதற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அவரு சிறைக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப சிறையிலேயே அந்த மனிதர் அவருடைய வாழ்நாள அங்கேயே வந்து கழிச்சிடுறாரு. அப்ப இந்த அப்பா இல்ல, அம்மாவும் இறந்துட்டாங்க. அனாதையா அந்த சிறுவன் வந்து இருக்கிறான். அப்பதான் ரிக்ஷாக்காரர்களுடைய தொடர்பு கிடையாது. அவங்கதான் கருணையோட இவனை வந்து அடிச்சுக்கிறாங்க, கூட அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இவன் அந்த ரிக்ஷா ஓட்டுகின்ற தொழிலை வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த செய்யும் பொழுது என்னன்னாக்கா அம்மா முதல்ல இறந்துடுறாங்க. கணவர் இல்லாத துயரத்துல அந்த ஒரு காசு நோயில வைத்தியம் பார்க்க முடியாம அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவு கூட என்னன்னாக்கா அந்த செய்தியை அப்பாவும் அந்த சிறையிலேயே இருந்து இறந்துடுறாரு. அவரு வெளியில வர்றது கூட வருவதற்கான சூழ்நிலையை அவர் யாரும் வெளியில இட்டுட்டு வர்றதுக்கான சூழ்நிலை இல்லாம அவர் வந்து சிறையில இறந்து போயிடுறாரு. இவனால கூடப்பட்ட அப்பாவினுடைய மரணத்தையோ அதை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை கூட அவன் இல்லாம ஓடிட்டு கிடக்குறான். இப்ப அந்த இடத்துல தமிழ் வழி தமிழ் வழி என்ன பண்றதுனாக்கா ஒரு நல்ல ஒரு செய்தி, அந்த வறுமையை வந்து வறுமையில தப்பிப்பதற்காகத்தான் நான் என் தந்தை கூட பார்க்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணுவாரு. பசித்தீயில் எரிந்து விடாமல் தப்ப வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்துடன் மிகவும் வேகமாக ஓடினேன், ஓடிக்கொண்டே இருந்தேன். பசியில ஒரு போய் கூட பார்க்க முடியாத அப்பாவை கூட கவனிக்க முடியாம நான் அந்த பசி பின்னாடி ஓடிட்டு கிடந்தேன் அப்படின்ற செய்தியை வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. வழியில அந்த சிறைச்சாலையை பார்க்கும் பொழுது ரிக்ஷா கையில் எடுத்துட்டு போது அந்த வழியில அந்த சிறைச்சாலையும் வருது. முதல்ல சுடுகாடு பார்க்கும்போது அம்மா நினைவு வருது. அந்த சிறைச்சாலையை பார்க்கும்போது அப்பாவுடைய நினைவு வருது. அப்போதான் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறான். பசின்னு அது பின்னாடி ஓடிட்டு இருந்தான். அப்பாவை கூட போய் பார்க்க முடியல, கவனிக்க முடியல அப்படின்னு அப்போ வந்து வருத்தப்படுறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இரவு நேரங்கிறதுனால அந்த கை ரிக்ஷாவில் ஒரு விளக்கு மாதிரி, இந்த ராந்தல் ஒரு விளக்கு சொல்லும் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு விளக்கு கட்டிட்டு தான் அவன் வந்து அந்த ரிக்ஷா எடுத்துட்டு போறான். திடீர்னு காத்து வெளிச்சத்துல அந்த விளக்கு வந்து அணைஞ்சு போயிடுது. அணைஞ்ச உடனே என்ன பண்றான், ரிக்ஷா இழுக்காம அப்படி நிறுத்திடுறான். ரிக்ஷாவில் இருக்கிற அவன் உட்காந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்றான், எதுக்கு நிறுத்துற, வேகமா போ, நான் ஒரு அவசரமா போகணும் அப்படின்னு அவன் அவசரப்படுத்துறான். விளக்கு இல்ல, வெளிச்சம் இல்லாம போனாக்கா போலீஸ் வந்து பிடிப்பாங்க, வழியில மடக்குவாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கு அப்பதான் அவன் என்ன சொல்றானாக்கா, தீப்பெட்டி இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு இவரு. அவன் ரிக்ஷால இருக்க பண்ண தீப்பெட்டி எல்லாம் இல்ல, இருட்டுல அப்படியே நீ போ, போலீஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் பொழுது போலீஸ் விடுவானா சாமி அப்படின்னு இவரு கேட்பாரு. அப்ப அவன் என்ன பண்றான், உட்காந்துட்டு என்ன பண்றானாக்கா, கிடக்குது கழுத, தள்ளுடா, வண்டியில் புளியம்பட்டி மிராசுதாரர் இருக்காங்க, அவசர ஜோலியா போகணும்னு சொல்லு, போடா பாத்துக்கலாம். இந்த புளியம்பட்டி மிராசுதாரர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா போலீஸ்காரன் வழி விட்டுடுவான், வந்தா நான் பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த புளியம்பட்டி மிராசுதாரன்னு சொன்ன உடனேதான் அந்த ரிக்ஷா இருக்கிற தொழில் என்ன பண்ணாக்கா அவருடைய முகத்தை வந்து உற்று பார்ப்பான். அப்பதான் என்ன ஆகுனாக்கா, இவன் தான் ஊர்ல அந்த புளியம்பட்டிங்கிற ஊர்ல இவனுடைய ஊர் கிராமத்துல புளியம்பட்டி தன்னுடைய அப்பாவை கொடுமை பற்றி சிறைக்கு அனுப்பினது, அந்த செய்தி எல்லாம் ஞாபகம் வரும். இவன் தான் தன்னுடைய அப்பாவை சிறைக்கு அனுப்பினவன். அந்த 2 மரக்கால் நெல்லுக்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வருவதற்கு காரணமா இருந்த அந்த மிராசுதாரர் தான் நம்முடைய ரிக்ஷால உட்காந்துட்டு இருக்கிறான், அவனை தான் நாம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் பொழுது அந்த சிறைச்சாலையும் கடக்கும் பொழுது அவங்க அப்பாவுடைய குரல் வந்து அவங்க ஒலிக்கிற மாதிரி நினைக்கிறான். அவருடைய மகனே, என்னை கொலை செய்தவனையா நீ இழுத்து செல்கிறாய் அப்படின்னு அப்பா அவனுடைய குரல் ஒலிக்கிற மாதிரி நினைக்கிறான். அம்மாவுடைய குரலும் அவனுக்கு வந்து கேட்குது, மகனே, நம் குடியை கெடுத்தவனையா நீ சுமந்து செல்கிறாய் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ற மாதிரியும் கேட்குது.
இதே யோசனையில இருக்கும் பொழுதோ அந்த வண்டியில இருக்கிற அந்த மிராசுதாரர் என்ன பண்ணனாக்கா, டேய் உன்ன என்ன பேயா அரைஞ்சிடுச்சு, எதுக்கு இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு அவன் கேட்கிறான். அவனுடைய மன ஓட்டங்கள் என்ன நினைக்கிறான்னா இவனுக்கு தெரியாம இவன் வந்து இப்படி கேட்கிறான். அப்போ அவன் சொல்லுவான், ஆமா பேய் தான் அரைஞ்சிடுச்சு, பணப்பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே இவன் வந்து கோவம், என்ன பேசுற நீ, உன்னை பாரு இப்ப உதைக்க போறேன் அப்படின்னு மாதிரி அந்த படி அந்த மிராசுதார அந்த தன்மையோட அவன் வந்து பேசுவாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் வருந்தும் பொழுது தன்னுடைய குடும்பம் சீரழிஞ்சது இவனாலதான் அப்படிங்கிற வண்ணம், அப்பா இறந்தது எல்லாமே அந்த எண்ணங்கள்லாம் வந்த உடனே அவர் என்ன பண்றாருனாக்கா, ரொம்ப வேகமா அந்த ரிக்ஷாவை எடுத்துட்டு ஓட வந்து ஆரம்பிக்கிறான். ரொம்ப வேகமா போகும்போது இவன் ரிக்ஷால உட்காந்துட்டு அந்த மிராசுதாரர் பயப்படுறான். ஏன் இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போற வண்டிய, அப்ப ரிக்ஷாவை ஏன் இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போற, பொறுமையா போடா அப்படின்னு அவன் வந்து மிரட்டுறான். அவன் சொல்றது எதையும் காதுல வாங்கிக்காம இவன் என்ன பண்றான், ரொம்ப வேகமா தாறுமாறா வேகமா இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான். கடைசியா போகும்போது அந்த கால்வாய் ஓரமா எடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போகும்போது ஒரு இடம் வந்து கால்வாய்க்கு கால்வாய் நோக்கி போகிற மாதிரி ஒரு வழி கிடைக்கும். அந்த கால்வாய்க்கு உள்ள போகிற மாதிரியான ஒரு வழி கிடைச்ச உடனே என்ன பண்ணாக்கா, வண்டிய வேகமா அந்த கால்வாய்க்கு உள்ள வந்து தள்ளி விட்டுடுவான். தள்ளி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ரிக்ஷாவோட அவன் முழுகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றேன்னாக்கா, அவர் வந்து திரும்ப வந்து வேகமா மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் என்ன பண்ணாக்கா, அவர் வந்து ஓட ஆரம்பிப்பாரு. அப்போ அப்ப என்ன சொல்றாருனாக்கா, இடம் இருக்கான்னு பாரு, ஏதாவது காலியா தான் பாரு. அப்போ என்ன சொல்றாருனாக்கா, கடைசியா அந்த ரிக்ஷாவோட கொண்டுன்னு போயிட்டு அந்த தண்ணியில சாய்ச்சி விட்டுடுவார். சாய்ச்சி விட்டுட்டு கடைசியா எப்படி முடிப்பாருன்னு சொன்னாக்கா, நகரத்தின் கழிவு பொருள்கள் நிறைந்த சாக்கடை வெள்ளத்தில் மிராசுதாரும் சங்கமமானார். இந்த கடைசி பத்தி வந்து எப்படி முடிக்கிறாரு, நகரத்தின் கழிவு பொருட்கள் நிறைந்த சாக்கடை வெள்ளத்தில் மிராசுதாரரும் சங்கமமானார். சமூகத்தின் கழிசடைகளுக்கு இதைவிட வேறு இடமில்லை என்று சொல்வதை போல் கால்வாய் நீர் கிளுகிழுத்தது. அந்த கால்வாய் நீர்ல அவனை அந்த பண்ணையார மிராசுதார தள்ளிட்ட உடனே அவன் வந்து விழுந்து இறக்குற அந்த செய்தி பார்த்துட்டு அந்த சாக்கடை நீரே கிளுகிழுத்தது. சமூகத்தில் இருக்கிற கழிச்சடைகளுக்கு இதை விட ஒரு சிறந்த இடம் இருக்காது அப்படின்னு மாதிரி ஒரு எல்எல் தொன்மையில தமிழ் வழி வந்து இந்த கதையை வந்து முடிச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து முடிச்சுட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து ஓடுவார் அந்த ரிக்ஷா எடுக்கிற தொழிலாளி. ஓடும் பொழுது அவர் மறுபடியும் எங்கே வேகமா போகிறாரு அப்படின்னும் பொழுது தமிழ் வழி எப்படி சொல்லி முடிப்பாருனாக்கா, கொடுமையை எதிர்க்கும் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவன் வேகமாக ஓடினான், ஓடிக்கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து முடிக்கிறாரு. இதுதான் இந்த இதுல பார்த்தோம்னாக்கா, இந்த பொது உடைமை தன்மையில இந்த கதையை வந்து அமைச்சிருக்கிறாரு. பண்ணையாருடைய கொடுமைகள் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு மோசமா இருந்தது, மனிதாபமற்றவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த கதையில வந்து அவர் சொல்றாரு. கடைசியா சிறு வயதுல அவனுக்கு அந்த இயக்கத்தோட சேரணும் அந்த மாதிரியான எந்தம் இல்லை, அந்த ஊர்ல இருந்து பெயர்ந்து ஒரு நகர பகுதியில வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. மறுபடியும் அவனுக்கு தற்செயலா சந்திக்கக்கூடிய நிலைமை வரும் பொழுது அந்த பழைய கொடுமையான நினைவுகள் எல்லாம் அவனுக்கு வந்து அந்த மிராசுதாரரை அந்த சாக்கடைக்குள்ள அந்த கால்வாயில தள்ளி தள்ளி விட்டுட்டு அவனை அவனுடைய இறப்பை ஏற்படுத்துற மாதிரி வருது. இது மாதிரியான சமூகத்துல சுரண்டல் பேருவழிகள் ரொம்ப மனிதர்களே அநாகரிகமாக மட்டத்துக்கின்ற அந்த மிராசர்கள் எல்லாம் இப்படிதான் ஒரு முடிவு அவங்களுக்கு ஏற்படணும் என்கிற ஒரு தன்மையில இந்த கதையை வந்து அமைச்சிருக்கிறாரு. இதுல இந்த பசியினுடைய கொடுமையை வந்து ரொம்ப அதனுடைய பசி வந்து அனுபவிச்சது தெரியும் இல்லையா, அந்த பசி வரும்போது எதையாச்சும் தின்னணும் அப்படிங்கறதுனால அந்த இலைத்தழை எல்லாம் பறிச்சு சாப்பிடுற அந்த ஒரு நிலைமை, அதை பார்த்து அவங்களுடைய அம்மா அழுகுற நிலைமை, இது மாதிரியான செய்திகள் எல்லாம் இந்த வறுமை நிலையை பற்றி ஒரு துல்லியமான சித்தரிப்பை இந்த கதையில வந்து தமிழ் வழி வந்து அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. இந்த நம்முடைய இந்த கொள்கை மார்க்சியத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது இந்த வறுமை நிலையை வந்து ஒழிக்கணும், அதனுடைய நிலையை சுட்டி காட்டினார், இந்த வறுமையினுடைய நிலையை சுட்டி காட்டினால்தான் அதை ஒழிப்பதற்கான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுப்பதற்கு ஏதுவா இருக்கும் என்கிற தன்மையில இந்த கதையை வந்து தமிழ் வழி அவர்கள் படிச்சிருக்காங்க. படிக்கும்போது கொஞ்சம் அந்த வறுமையான நிலைமையெல்லாம் வரும் பொழுதோ அந்த காலத்துல ஒரு கதையை தான் படிக்கிறோம். நேரடியில எவ்வளவு ஒரு கொடுமையா இருந்திருக்கும் நமக்கு வெறுமனே கேள்விப்பட்டதா இருக்குது. சாணிப்பால் சவுக்கடிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டதா இருக்கிறோம். அந்த செய்தியை அந்த சவுக்கடி கொடுக்குற செய்தியெல்லாம் அந்த காலகட்டத்தினுடைய பண்ணையார்கள் செய்த அந்த துன்புறுத்தல்கள், தொழிலாளி மீது செய்த அந்த துன்புறுத்தல் எல்லாம் ஒரு சிறுகதைக்குள்ள தமிழ் மொழி வந்து சிறப்பா அந்த கதையில வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கதையை தமிழ் மொழியுடைய இந்த 100ஆண்டு நிகழ்வுல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த
தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். குறிப்பாக கணபதி இலங்கை தோழர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. இது ஒரு சின்ன கதை தான். அது சொல்லுங்க தோழர். வணக்கம் தோழர். சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், ஒரு சின்ன கதை தான். அது கதை வந்து முடிஞ்சிருச்சு. இதுல எதுனா இது தொடர்ந்து எதனா ஒரு இடலாம் ஒன்றும். நன்றி தோழர். இப்போ வந்து முருகன் தோழர் வெளியே போனதுனால இந்த நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணி சொன்னார் தோழர். யாழினி முனுசாமி தோழர். தோழர், உங்களுடைய கதையை எடுத்துக்கிட்ட கதையும் சரி, நீங்க சொன்ன விதமும் சரி, கதையை வந்து அந்த தமிழ் ஒலி எப்படி எழுதினாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாம அந்த கதையை நீங்க உள் வாங்கிட்டு உங்களுடைய ஃபீலிங் கூட அந்த கதை சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் குறிப்பா அவர் வந்து 2 மரக்கால் நெல்லை தேடியதற்காக ஜெயில் போனதுக்கு யார் காரணமோ அவரையே வச்சுக்கிட்டு அந்த இழுக்கிற கணத்தை சொல்லும் போது ரொம்ப வழியாக இருந்தது. எனக்கு இந்த கதையை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிரேம்சந்த் எழுதிய ஒருபடி கோதுமை என்கின்ற கதையும் கூட நினைவு பண்றது. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க தோழர். உங்களுடைய கதை சொல்லும் முறையும் அதற்காக நீங்க தயாரித்த முறையும் ரொம்ப பிடித்திருந்தது. ரொம்ப நன்றி தோழர். வாழ்த்துக்கள் தோழர். நன்றி தோழர். தோழர், இந்த கதை குறித்து தமிழ்நாடு கலைஞர் பெருமன்றத்தினுடைய மேலாள தலைவர் ரவீந்திர பாரதி அவர்கள் இப்பொழுது கருத்தை சொல்ல அழைக்கிறேன். ரவீந்திர பாரதி தோழர். ரவீந்திர பாரதி தோழர் இருக்கிறீங்களா? வர அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்முடைய எழுத்தாளர் அன்றனர் சுறா வந்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. யாழினி முனுசாமி அவர்கள் அவருடைய குரல் வளமும் ஏற்ற இறக்கத்தோடு கதையை வந்து ஒரு பேச்சு தமிழோடும் இலக்கிய தமிழோடும் கலந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தமிழுடைய பொறுத்த மட்டிலே அவர் வந்து பச்சையாக ஒரு பொது உடைமை கவிஞர். பொது உடைமையை வந்து வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் அஞ்சாமல் துணிச்சலோடு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். உரைநடையில ஆக்கங்களிலே சிறுகதைகளிலும் கூட அவர் தெளிவாக நான் ஒரு வர்க்க சார்புள்ள எழுத்தாளர் என்பதை அவர் மறைக்கவில்லை. ஆனா வெறும் பிரச்சாரமாக இல்லை அவருடைய கதைகள்ல. அதுதான் சிறப்பு. என்ன அழகா அந்த நிலவு ஒளி போல தன் தாயின் முகம் தெரிகிறது. அந்த முன்னிருட்டு நிலா காலத்திலே அந்த 1940களில் காலகட்டம் தமிழகத்திலே இந்தியாவிலே நிலப்பிரபுத்துவம் கோலோச்சி இருந்த காலம். அந்த நிலப்பிரபுத்துவ கொடுமைகளை அதனால் பாதிக்கக்கூடிய இந்த உழைக்கின்ற விவசாய தொழிலாளிகளுடைய வாழ்க்கை நிலையை தன்னுடைய எழுத்தின் மூலமாக மிக அற்புதமாக தமிழ் மொழி பதிவு செய்திருக்கிறார். அதை ரொம்ப அழகா யாழினி அவர்கள் மிக அருமையாக எடுத்து கூறியிருக்கிறார். அது என்னென்ன ஒவ்வொரு வரியும் சிறுகதைக்குள்ளான நுட்பங்கள். ஒரு நனவோடை உத்தியில அந்த கதை தொடங்குகிறது. அப்போ அவனுடைய நினைவு அலைகள் பின்னோக்கி சென்று தன்னுடைய தாயின் பட்ட வேதனை, தந்தை வந்து பசி கொடுமை தாங்க மாட்டாமல் ஒரு கேவலம் ஒரு 2 மரக்கால் நெல்லுக்காக அன்றைக்கு அந்த நிலப்பிரபுத்துவ முறையில சட்டமும் நீதியும் அவருக்கு 5 ஆண்டு தண்டனை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த கதை ஓட்டத்தினுடைய நாம் வெறும் துன்பத்தை மட்டும் சந்திப்பவர்கள் அல்ல. அந்த வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த மிராசுதாரை அவன் அந்த சுரண்டல் பேரொழிகள் என்பது சமூகத்தினுடைய கழிசிடைகள். அந்த சமூகத்தினுடைய கழிசிடைகளை போல அந்த நகரத்தின் கழிசிடை இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் ஓடக்கூடிய அந்த வாய்க்காலில அந்த வண்டியோடு அவனை சேர்த்து தள்ளி விடுகிறார். அப்படி தழுகிற பொழுது ஒரு கவித்துவமா சொல்ற பாருங்க, அது தழும்புது. என்ன தழும்புது? அது சொல்லுது கழிசடைகள்லாம் வந்து சேரக்கூடிய இடம் இது. சமூகத்தின் கழிசடை வந்து கலந்தது சங்கமம் ஆனது போல என்று அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வரியும் அழகான தமிழிலே ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்ல முடியும் என்பதை நிரூபித்தவர்
நம்முடைய தமிழ் மொழி. அவர் சொன்னது போல அவர் வாழ்ந்தது வெறும் 40 ஆண்டுகள் தான். நம்முடைய வாழ்த்துறை சொல்லிய நம்முடைய உதயம் வீரையன் சொல்வது போல வாழ்ந்தது வெறும் 40 ஆண்டுகள் தான். ஆனால் அந்த 40 ஆண்டுகள் படைத்தது மிக அதிகமான படைப்புகள். ஆனால் அவர் அடைந்த துன்பமோ அளவிலாத துன்பம். இந்த கை ரிக்ஷா இழுக்கிற இந்த சிறுவன் பட்டாம் பாருங்க, அது போன்ற மிகப்பெரிய துன்பத்தை அவர் தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர். அதனாலதான் துன்பத்தை அவ்வளவு நுட்பமாக, அவ்வளவு கூர்மையாக, அவ்வளவு வலிமையாக அவரால் பதிவு செய்ய முடிகிறது. இந்த கதைகள் இன்னும் இவ்வளவு காலம் கழித்துதான் தமிழ் மொழி வெளியே வந்திருக்கிறார். பாரதிதாசன் அதற்கு அடுத்த இடத்திலே தமிழ் மொழி வைக்க வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கு நகர்ந்திருக்கிறார். நாம கலை இலக்கிய பெருமன்றம் மிக அருமையான பணியை செய்து கொள்கிறது. பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், நெறியாளர் அவர்களுக்கும், நெறியாளருக்கு பதிலாக வந்திருக்கிற நம்முடைய அண்ணன் சுரா அவர்களுக்கும், இந்த கதையை சொல்லிய அருமை தோழர் யாழினி முனுசாமி அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கான ஒரு தேர்வு நடத்த போறாங்க. அந்த பாடத்திட்டத்துல தமிழ் மொழியை சேர்த்திருக்கிறாங்க. பொது உடைமை கவிஞர்கள் என்கிற தலைப்பின் கீழே தமிழ் மொழியை சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அது மாதிரி சேர்த்துதான் நினைவில்லை. காலத்தை வென்று விட்டார் தமிழ் மொழி. ஆமா 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 அதுக்காக தான் இதை பதிவு பண்றேன். அருமை அருமை அருமை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர். நன்றி. நல்லதொரு பின்னூட்டம் வழங்கிய ரவீந்திர பாரதி தோழர்களுக்கு நன்றிகள். தோழர் சொன்னது மாதிரி அந்த கதையை கொண்டு முடிச்ச விதம் வந்து தமிழ் மொழிக்கே உரித்தான ஒரு பாங்கா இருந்தாலும் அந்த முடிவை யாழி முனுசாமி தோழர் அவர்கள் அந்த ரிக்ஷாவை இழுத்து கொண்டு ஓடினார் அப்படி சொல்லும் போது பின்னாடியே ஓர மாதிரியான ஒரு ஒரு உணர்வு அந்த கதை கேட்டவர்களுக்கு வந்தது. போராட்டம் தொடர்கிறது என்பது அந்த கதையினுடைய முடிவு. போராட்டம் ஓயவில்லை, தொடர்கிறது. பரிணாமம் சொன்ன மாதிரி போர் இன்னும் ஓயவில்லை. மகிழ்ச்சி 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 தோழர். தோழர் அடுத்து யாராவது கருத்து சொல்ல வரீங்களா தோழர்? இரண்டும் மரக்கால் கதை குறித்து அடுத்து பின்னூட்டம் சொல்வதற்காக நவநீத கிருஷ்ணன் தோழர் அவர்களை கூட அழைக்கின்றேன். நவநீத கிருஷ்ணன் தோழர் இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம். சொல்லுங்க தோழர். ஹலோ, கேக்குதா? இந்த கதையை பொறுத்த அந்த விவசாய போராட்ட காலத்தை நினைவுபடுத்துற கதை. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு நிச்சயமா அந்த கதையில வர சம்பவங்கள்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த சாணிப்பால் சவுக்கடின்னு சொல்ல அந்த காலகட்டத்துல சீனிவாசராவ் எல்லாம் அந்த அந்த நிறைய பேர் நடத்தப்பட்ட கதையை விட்டுருக்காங்க. அந்த 2 மரக்காலுங்கிறது கூட அந்த ஒரு கிட்டத்தட்ட 8 படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அந்த மரக்காலுக்கு அந்த அந்த காலத்தை நினைவுபடுத்துற கதை மிகச் சிறப்பாக நம்ம கவிஞர் தமிழ்வழி அந்த கால காட்சியில கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நாவலுக்குரிய முதல்ல கதை சொல்லி சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் விரிவா சொல்றாங்க. ஆனா சிறிய கதை தான். அந்த ஒரே ஒரு சம்பவத்தோட அந்த ஜமீன்தாரை இல்லாட்டி அந்த பண்ணையாளரை அந்த ஆத்துல கால்வாயில தள்ளுறதோட முடிச்சு ஒரு குறியீடை காட்டுறாங்க. அந்த வகையில மிக சிறப்பான ஒரு அந்த ஏற்றத்தாழ்வை சமப்படுத்துற கதையை மாதிரி கொண்டு போயிருக்காரு. கதை சொல்லி நம்ம அருமையாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி தோழர். நல்லதொரு பின்னூட்டம் வழங்கியிருக்கிறீங்க தோழர். இந்த கதை குறித்து அல்லது கதை சொன்ன எழுத்தாளர் குறித்து அடுத்து யார் சொல்ல வரீங்க? 2 மரக்கால் கதை குறித்தும் இந்த கதை சொன்ன தோழர் யாழினி முனுசாமியினுடைய கதை சொன்ன விதம் குறித்தும் கருத்து சொல்வதற்கு அடுத்த தோழரை அன்போடு அழைக்கின்றோம். தோழர் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கலையக பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை கருத்து சொல்ல அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் தோழர். கேக்குதுங்களா? கேக்குதா தோழர்? சொல்லுங்க. கேக்குது தோழர், பேசுங்க தோழர்.
வீரையின் தொடர் வந்து தமிழொலி எப்படி மறைக்கப்பட்டார், நாம் 60 ஆண்டுகள் கழித்துதான் அவருக்கு வெளிச்சமே வந்திருக்குது என்றதெல்லாம் மிக தெளிவாக சொன்னாங்க. யாழ்னி முனிசாமி தொடர் வந்து மிக உணர்வுபூர்வமாக இந்த கதையை சொன்னார். இது ஒரு அருமையான கதை. ஷெல்லியினுடைய கவிதை பாரதி சிந்தனைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஷெல்லி வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லுவான், விவசாயிகளே விதையுங்கள், ஆனால் விளைச்சலை நீங்கள் கொண்டு செல்லுங்கள்மா. நெசவாளர்களே துணி நெய்யுங்கள், அந்த சோம்பேறிகளுக்கு துணிகளை தராதீங்கள்மா. சுரங்க தொழிலாளர்களே தங்கங்களை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள்மா. அப்ப அந்த பாணியில அது வரைக்கும் அந்த சிந்தனையே வரல உலகம் முழுக்கவே. ஷெல்லி தான் முதல்ல சொன்னது, நீங்க தான் உங்களை உழைத்த உங்களுக்குதான் அது அப்படின்னு சொன்னது. அதை அடிப்படையா பாரதியினுடைய ஆதர்ஷ புருஷனாக இருந்தவர் ஷெல்லி. அப்ப அதை அடிப்படையா வச்சு இன்னைக்கு வந்து இந்த கதைய பின்னி போறது. அந்த இதுல கவித்துவமா கலைத்துவமா இருக்கும். உதயச்சந்திரன் உதயமாகிறான்னு சொல்லிப்பாரு, அந்த மறையிறத சொல்லிப்பாரு. மறையிறது உதயமாகிறாருல மறையிறது. அதுக்கப்புறம் கடை கோடியிலிருந்து ஒரு ரிக்ஷா தொழிலாளி வர்றதா சொல்லியிருப்பாரு. அந்த சாக்கடை இவன் வந்து எல்லா அந்த ஊரினுடைய கழிவுகளும் சாக்கடையும் சேரக்கூடிய ஒரு இடமா அதை சொல்லியிருப்பாரு. அது போல ஒரு அவருடைய அப்பா வந்து விவசாய கூலியான்னு சொல்லியிருக்க மாட்டாரு, ஆனா விவசாய கூலியா இருந்திருக்கலாம். அவர் உழைச்சி அந்த நெல்ல விளைஞ்சதெல்லாம் இவர் உழைப்புனால விளைஞ்சதுதான். 5 நாள் பட்டினி கிடக்கும் போது அது பொறுக்க மாட்டாம போய் அறுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப அவருடைய தேவைக்காண்டி, குடும்ப தேவைக்காண்டி எடுத்தத இன்னைக்கு உள்ள சமூக ஒழுக்கங்களின் பேர்ல அது வந்து திருடுன்னு பேர் வச்சுறாங்க. அந்த மிராஸ்தாருக்கு துணையா காவல் நிலையம்ன்றது இன்னைக்கு மிராஸ்தார்களுக்கு துணை போகக்கூடியதான் இருக்கும். நீதிமன்றமும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு 2 மரக்கால் எடுத்ததுக்காண்டி நேச்சுரல் ஜஸ்டிஸ் நடந்திருக்கும். பசிக்காண்டி திருடினா அவனை விட்டு மன்னிச்சு விடியா அப்படின்னு தான் இருந்திருக்கணும். ஆனா இந்த சட்டம் என்ன சொல்லுது? 5 ஆண்டு சிறை சொல்லுது. அப்ப இதெல்லாமே கேள்விக்குள்ளாக்குறார். ஒரு சாதாரண கடைக்கோடியில் உள்ள ஒரு நபருக்கு வந்து ஒரு தன்னுடைய வயிற்று பசிக்காக தான் விளைவித்த அந்த நெல் கதிர்களை அறுக்க கூட உரிமை கிடையாதா? அப்படி எடுக்கும் போது காவல்துறையும் நீதிமன்றம் என்ன செய்யுது? இதுல எல்லாம் அந்த கலை தன்மை வந்து ரொம்ப இருக்கும். பனிகாலமும் கோடை காலமும் வந்து ஆண்டுகளின் பின்னால் மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீ அது படிக்கும் ஒரு காட்சிப்படுத்துதல நீ அவனுடைய கால்களும் சிந்தனையும் ஒன்றுக்கொண்டு போட்டி போட்டு நடந்து கொண்டிருந்தன என்பார். அப்ப அம்மாவை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு, அம்மாவை யாராலையும் கொல்ல முடியாது, அவளுடைய அன்பையும் யாராலையும் கொல்ல முடியாது என்பார். அப்படி சொல்லிட்டு போற அவர் வந்து கடைசியில அந்த முடிக்கும் போது வந்து அந்த சாக்கடையிலதான் இவன் செல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல ஒரு மிகச்சிறந்த அவருடைய பொது உடைமை சிந்தனைகளை கலை படைப்பாக மாற்றினால் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த கதை இருக்கிறது. யாழ்னி முனிசாமி தோழர்கள் இந்த உணர்வுகளை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக விவரிச்சு வச்சுட்டார். அவர் ஒரு கல்லூரியில் இருக்கிறதால் மாணவர்களிடையே இந்த தமிழொலியை மிக சிறப்பான முறையில் எடுத்து செல்ல முடியும் என்று கருதுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. மகிழ்ச்சி தோழர். அதுவும் ஆண்டுகளின் பின்னால் மனிதர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற வரியோட ஷெல்லியினுடைய கவிதை வரிகளையும் ஒப்பிட்டு 2 மரக்கால் அப்படிங்கிற கதையை வந்து ஒரு அற்புதமான ஒரு பின்னோட்டத்தை கொடுத்திருக்கிறார் நமது பொதுச் செயலாளர் அவர்கள். உண்மையிலேயே யாழ்னி முனுசாமியினுடைய உரையை நான் பார்த்தா முதல் முறையா கேட்கிறேன். அவர் ஒரு நல்ல கதை சொல்லி நல்ல ஒரு எழுத்தாளர். இருந்தாலும் அந்த கதையை வந்து இந்த கதையை சொல்லும் பொழுது அந்த கதை எழுதப்பட்ட காலம், அந்த கதை நடந்த சம்பவத்திய காலம், இது ரெண்டையும் வந்து வேறுபடுத்தி அந்த கதையவர் சொன்னார். கயிறுங்கிற காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லுது. இந்த 2 மரக்கால்னால வந்து அவர் சிறைக்கு போகின்ற பொழுது நம்முடைய கீழ்வெண்மணி பிரச்சனையை நினைவூட்டது. இப்படியாக கதை சொல்லும் பொழுது காலத்தையும் பருவத்தையும் கோடிட்டு கதை சொன்ன விதம், இந்த கதையை ஒட்டி அந்த பின்னூட்டங்கள் எல்லாமே குறிப்பா தமிழ் அவருடைய உழைப்பிற்கும் எழுத்திற்கும் கொடுக்கப்பட்ட
ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு மரியாதையாகவும் இந்த நிகழ்வு பார்க்கிறது. தோழர், அடுத்த நாளைய நிகழ்வு குறித்து சொல்லிருங்க தோழர். மாநில பொதுச் செயலாளர் தோழர் அவர்கள். நாளைய கதை குற்ற பரம்பரை. இதுவும் ஒரு விளிம்பு நிலை மக்கள் சார்ந்த ஒரு கதைதான். கதை சொல்லி முனைவர் மணிக்கோ பன்னீர்செல்வம், உலக தமிழராட்சி நிறுவனம், சென்னை. அவங்க நாளை கதை சொல்றாங்க. மகிழ்ச்சி தோழர், ரொம்ப நன்றி தோழர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய எழுத்தாளர் உதய வீரையன் அவர்களுக்கும், 2 மரக்கால் என்கின்ற கதையை மிக அற்புதமாக சொல்லி தமிழ் ஒலிக்கு ஒரு பெரிய மரியாதை செய்திருக்கின்ற எழுத்தாளர் யாழினி முனுசாமி அவர்களுக்கும், நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் ஒலி நூற்றாண்டு நிகழ்வின் குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.